மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக சார்பில் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த 1950 முதல் 1990 வரையில் நடந்த தேர்தல்களில் வாக்குச்சீட்டு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. அதன் பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். சமீப காலமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஒப்புகை சீட்டு இயந்திரங்களுடைய பயன்பாடு சம்பந்தமாக அனைத்து பிரிவினருக்கும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் இடையிலுள்ள குறைபாடுகள் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தை இணைப்பது தேர்தல் ஆணைய விதிகளுக்கு முரணானது எனவும், வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டு இயந்திரத்துக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கும் இடையில் அச்சு இயந்திரங்களை வைப்பதற்கு எந்த விதிகளும் வகை செய்யவில்லை என்றும், அவ்வாறு வைப்பது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நிபுணர்களை கொண்டு சோதித்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்வதில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கும் கட்டுப்பாட்டு இயந்திரத்துக்கும் இடையில் அச்சு இயந்திரத்தை வைக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.